இந்த பாண்டியனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முத்துவேல் வந்துட்டு ராஜியை பார்த்ததும் பழைய பகை எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. படிப்பெல்லாம் எப்படி ராஜி போய்கிட்டு இருக்கு, முன்னாடி எல்லாம் போலீஸ் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா பேசிட்டு இருப்பேன், இனிமே போலீஸ் எக்ஸாம்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படி சொல்லி முத்துவேல் வந்து ரொம்ப அக்கறையா பேச ஆரம்பிக்கிறாரு. முத்துவேல் இப்படி ராஜி கிட்ட பேசுறது சுத்தமா சக்திவேல் பிடிக்கவே இல்ல. ஆனா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா மறுபடியும் உறவு கொண்டாட ஆரம்பிச்சிடும். இதே சாக்க வச்சுட்டு மறுபடியும் பாண்டியன் வீட்டால எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சொல்லி யோசிக்கிற சக்திவேல் வந்துட்டு உடனே பழைய பிரச்சனை தோண்டி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. சக்திவேல் தான் அவரோட பையனுக்கு சொத்து கிடைக்கணுங்கிறக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த சோனியா எதுக்காக தேவையில்லாம இந்த பிரச்சனை தலையிட்டாங்கன்னு தெரியல. சக்திவேலோட சேர்ந்துக்கிட்டு இப்ப சோனியாமே வந்துட்டு சக்திவேல் மாமா கேக்குறதுல எந்த தப்புமே இல்ல, அவருக்கு இந்த குடும்பத்து மேல நிறைய சந்தேகம் இருக்கு, அவர் சந்தேகத்தை தானே கேட்கிறாரு. இவர் கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையிலே ராஜி மேல அக்கறை இருந்தா கதிர் வந்து ராஜியை கல்யாணம் பண்ணாம நம்ம வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இவங்க சேர்க்கிற நியாயத்தை அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா சக்திவேல் மாமா ஏத்துக்குவாரு, அவர் கேட்கறதுல எந்த தப்புமே இல்ல அப்படி சொல்லிட்டு இப்ப சோனியாவே சக்திவேலோட சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பேசி இருக்கிறப்ப பிரச்சனை ரொம்ப பெருசாயிருது. பழைய பிரச்சனை மறுபடியும் சக்திவேல் தோண்டி எடுத்து பேசினதால முத்துவேலுக்குமே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. ரொம்பவே கோவத்தோட சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதே கோவத்தோட வீட்டை விட்டு வெளியே வர பழனி வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சோனியா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. எங்க அண்ணன் கேள்வி கேக்குதுன்னா அது பாட்டு கேட்டு அமைதியா இருந்திருக்கும், உன்னை யாரு தேவையில்லாம எங்க பிரச்சனை தலையிட சொல்றது, எங்க அக்கா குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பழனி சோனியா கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு. பழனி கூட பேசிட்டு இருக்கிறப்ப சோனியா மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சோனியா கூட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் சோனியா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் முத்துவேல் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது. இப்பதான் பாண்டியன் வீட்டுல பிரச்சனை முடிச்சிட்டு வந்தோம், அதுக்குள்ளாடி நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடக்க போதே அப்படி சொல்லிட்டு இப்போ ஒட்டுமொத்த முத்துவேல் குடும்பமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்படிதான் இந்த தடவை பாண்டியன் வீட்டுக்கு விருந்துக்கு போனப்ப முத்துவேல் பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ராஜியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கையோட ரொம்பவே உரிமையோட அவங்க அண்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கதிர் நல்லா தானே ராஜியை பாத்துக்கிறான், நான் கூட இவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கல்யாண புதுசுல தான் ரெண்டு பேரும் ஒற்றுமை இல்லாம இருந்தாங்க, ஆனா போக போக டோட்டலா எல்லாமே மாறிடுச்சுன்னு கதிர் மேல ராஜியும் ராஜி மேல கதிரும் அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நீங்க ராஜிக்கு தேடி பிடிச்சு ஒரு மாப்பிளை பார்த்திருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிளை கிடைச்சிருக்காது, அந்த அளவுக்கு ராஜியை வந்து கதிர் நல்லா பாத்துக்கிறான் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து கதிரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. என்னால பிரிச்ச நம்ம குடும்பம் இந்த கதிர் ராஜினால சேரணும் தான் இருந்திருக்கும் போல, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணனால தானே இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியுது, பழைய பகையெல்லாம் மறந்துட்டு இப்பதானே நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு கோமதி ரொம்ப உரிமையோட அவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கோமதி இப்படி பேசுறது சுத்தமா சக்திவேலுக்கு பிடிக்கவே இல்ல. கோவத்தோட அமைதியாவே உட்கார்ந்திருந்த சக்திவேல் வந்துட்டு முத்துவேல் பேச ஆரம்பிச்சதுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் முத்துவேலுமே வந்து ராஜி கிட்ட முன்னாடி எல்லாம் ஐபிஎஸ் ஆகணும் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருப்ப, இப்பயும் வெறும் வார்த்தையா சொல்லிட்டு தான் இருக்கிறியா, இல்ல அதுக்கு எதுவும் ட்ரைனிங் எதுவும் போயிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு முத்துவேலுமே கேட்கிறாரு. அதெல்லாம் எல்லாம் போயிட்டு தான் பாருக்கு, டெய்லி மார்னிங் நான் ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்கேன், கதிர் தான் டெய்லி ட்ரைனிங் எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கான், நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லி ராஜிமே சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் இன்ஸ்டிடியூஷன் எதுவும் சேரணும்னா சொல்லு ராஜி, நான் கூட உன்னை சேர்த்து வரேன் அப்படி சொல்லி முத்துவேல் கேட்கவும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல நானே பாத்துக்கிறேன் சொல்லி கதிர் பெருந்தன்மையா பேசிட்டு இருக்காரு. இப்படி ராஜி மேலேயும் கதிர் மேலேயும் ரொம்பவே அக்கறையோட முத்துவேல் பேசுறது பக்கத்துல உட்கார்ந்திருக்க சக்திவேலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எப்படா பிரச்சனை ஆரம்பிக்கலாம் சொல்லி காத்துட்டு இருந்த சக்திவேல் வந்துட்டு பாட்டி பேச ஆரம்பிச்சதுமே பிரச்சனை ஆரம்பிச்சாரு. கோமதி சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது, ராஜிக்கு நம்ம வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட நமக்கு வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ள ராஜி இப்படி பாத்துக்கோங்கன்னா நமக்கு தெரியல, ஆனா இப்படி எது வீட்லயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ராஜி எப்ப வேணுமோ நம்ம கண்ணில் பாத்துக்கலாம், அதை விட கதிர மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்ப பாட்டியுமே கதிரை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு நேரம் பொறுமையா வெயிட் பண்ணி இருந்த சக்திவேல் வந்துட்டு தனக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவருமே பேச ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த கதிர் என்ன பண்றான்னு சொல்லி எல்லாருமே பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு இந்த கதிர் ஒன்னும் அவ்வளவு பெரிய தியாகி எல்லாம் கிடையாது, உண்மையிலே நல்லவனா இருந்தானா ராஜிக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டுல கல்யாண ஏற்பாடு எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும்ல, இந்த கல்யாணம் மட்டும் ரெண்டு சனம் நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு அவமானப்படுங்கிறது கதிருக்கு தெரியும்ல, உண்மையிலே அவன் நல்லவனா இருந்தானா என் கூட வா அப்படி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு ராஜியை கொண்டு வந்து நம்ம கிட்ட தானே விட்டுட்டு போயிருந்திருக்கணும். ஆல்ரெடி குழப்பத்தோட நின்று இருந்த ராஜியை கொஞ்சம் கூட யோசிக்கவே விடாம இவன் தாலியை கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். மனசுல ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்கு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ராஜியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். அது வேற எந்த நோக்கமே கிடையாது, ராஜிக்கு இருக்கிற சொத்து பத்து மேல ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். தன்னோட அம்மாவால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிருச்சு, பேசாம நம்ம ராஜியை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம அம்மா வீட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய சொத்தெல்லாம் கிடைச்சிடல அப்படிங்கிற ஆசையில கதிர் வந்து திட்டம் போட்டு தான் ராஜியை கல்யாணம் பண்ணிருக்கான். நீங்களா நினைக்கிற மாதிரி கதிர் ஒண்ணு பெரிய தியாகி எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல உட்காந்துக்கிட்டே கதிர் அசிங்கப்படுத்துற மாதிரி சக்திவேல் பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு தூரம் சக்திவேல் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட கதிர் எந்த ஒரு பதிலுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு. இப்படி வீட்டுல இருக்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிற சக்திவேல் வந்துட்டு மறுபடியும் கதிர் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த கதிர் மட்டும் ராஜியை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தானா இந்நேரம் ராஜிக்கு நாங்க பெரிய இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருந்திருப்போம், ராஜியோட வாழ்க்கை இன்னுமே நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாம இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த சின்ன வீட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, இதெல்லாம் ராஜிக்கு தேவைதானா? ஒட்டுமொத்த குடும்பமும் திட்டம் போட்டு தான் ராஜியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பணங்காசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணவன பெருசா நம்ம தியாகி மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய தியாகி எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல உட்காந்து சக்திவேல் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இப்படி சக்திவேல் பேசிட்டு இருக்கிறப்ப இடையில பேச ஆரம்பிக்கிற சோனியா வந்துட்டு சக்திவேல் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, அவர் நியாயமா தானே கேட்கிறாரு, கதிராஜி கல்யாணத்துல அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை தானே அவர் கேள்வியே கேட்கிறாரு, அவர் ஏன் எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லி அவர் கூட சண்டை போட்டு இருக்கீங்க, எனக்கு என்னமோ அவர் கேட்கிற கேள்வியில எந்த ஒரு தப்புமே இருக்கிற மாதிரி தெரியல, அவர் மனசுல இருக்கிற சந்தேகத்தை கேள்வியா கேட்கிறாரு, அவரோட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்துச்சுன்னா பதில் சொல்ல போறீங்க, அந்த பதில் ஏத்துக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு அமைதியா தான் இருக்க போறாரு, அவர் கேட்கறதுல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சோனியாமே சக்திவேலோட சேர்ந்துக்கிட்டு அவர் பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோனியா அப்படி பேசுறத பார்த்துமே பழனிக்கே பயங்கரமான கோவம் வந்துருது. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க சோனியா, அண்ணன் தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்குதுன்னா நீ எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சிட்டு இருக்க, பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களா அமைதியாரு அப்படி சொல்லி பழனி வந்து சோனியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி வீட்டுல இருக்க எல்லாருமே இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் அதை எதுவுமே கேட்கறதுக்கு சக்திவேல் தயாராவே இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், கதிர் சொத்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான், இதுக்கு பின்னாடி எந்த ஒரு தியாகமே இல்ல அப்படி சொல்லிட்டு சக்திவேல் இப்படி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறது சுத்தமா பாண்டியனுக்கு
பிடிக்கவே இல்ல. எனக்கு கடையில வேலை இருக்குன்னு சொல்லி பாண்டி நம்பி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்படியே தொடர்ச்சியா தன்னோட பையனை பத்தி பழி போட்டுட்டே இருக்கிறது கோமதிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்ப முன்ன நின்று வந்து பேசுற கோமதி வந்துட்டு போதுனே நிறுத்துங்க, வாய் இருக்குன்னு எது வேணா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. என் பையனான்னு விருப்பப்பட்டு ஒண்ணு ராஜியை கல்யாணம் பண்ணல. நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் ராஜியவே கல்யாணம் பண்ணா. சொல்ல போனா என் பையனுக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்ல. நான் தான் அந்த கதிருக்கு ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படி சொல்லிட்டு கோமதி அவங்க வாயால எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. கோமதி இப்படி உண்மை சொல்றப்ப மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. கோமதி வாயால அந்த உண்மை வெளியே வந்ததுமே ஒட்டுமொத்த குடும்பமே சாக்காய் போய் முடிச்சு நிக்கிறாங்க. உடனே கோவப்பட்டு எந்திரிக்கிற முத்துவேல் வந்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையில முடிவெடுக்கிற உனக்கு என்ன உரிமை இருக்கு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரு அப்படி சொல்லிட்டு இப்ப முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே சேர்ந்து கோமதி கூட சண்டை போட்டு கோமா வீட்டு விட்டு வெளியே போயிடுறாங்க. எப்படியோ தன்னோட திட்டம் நிறைவேறுச்சுன்னு சொல்லி சக்திவேலுமே வந்து முத்துவேல் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க அண்ணங்களோட வீட்டுக்கு போற பழனி வந்துட்டு ரொம்பவே கோவத்தோட சோனியாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள சோனியா வந்ததுமே தனியா கூட்டு போய் பழனி பயங்கரமா சோனியா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எங்க அக்கா குடும்பத்தை பத்தி பேசுற உனக்கு என்ன உரிமை இருக்கு, நான் எங்க அண்ணனை எதிர்த்து பேச வேண்டாம்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா நீ எங்க அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு எங்க அக்கா குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற, கதிரை பத்தி கேள்வி கேட்கறதுல உனக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது, நீ எப்படி கதிரை பத்தி கேள்வி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பழனி சோனியா கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் அதிகமாயிட்டு இருக்கிறப்ப சோனியா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. உடனே பதறி போற பழனி வந்து பாட்டி எல்லாருமே கூப்பிட்டு சொல்றாரு. அவசர அவசரமா சோனியா கூப்பிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் சோனியா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோனியா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பழனிக்கும் வீட்ல இருக்க எல்லாருமே தெரிய வருது. சோனியா மாசமா இருக்கிறது கூட தெரியாம எதுக்கட அப்படி சோனியா கூட சண்டை போட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் உட்காந்து முத்துவேல் சக்திவேலும் பழனிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சோனியா பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சதும் பழனி நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை அக்காக்கு தான் போன் பண்ணி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அமைதி அங்க இருந்து கிளம்பி வர பழனி வந்துட்டு டைரக்டா கோமதிக்கே போன் அடிச்சு நம்ம வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரப்போதுக்கா, சோனியா பிரெக்னெண்டா இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிடுறாரு. சோனியா கூப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி கோமதி ராஜ் ரெண்டு பேருமே வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாங்க. என்னோட தம்பிக்கு குழந்தை பிறக்க போகுது, இப்ப கூட நான் வீட்டுல வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கோமதி வந்து கேள்வி கேட்கறாங்க. பதில் எதுவுமே பேசாம முத்துவேலுமே அமைதியா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. உள்ள போனதுமே சோனியா கிட்ட பேசுற கோமதி வந்துட்டு நீ பேசுறதே எனக்கு பிடிக்காதுதான், என்னதான் இருந்தாலும் என் தம்பியோட பொண்டாட்டி, இனிமேல் நான் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், உனக்கு எது வேணும்னாலும் கீழே நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு கோமதி போய் ரொம்பவே அக்கறையா உட்காந்து சோனியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த பாண்டியன் குடும்பத்தை நம்ம குடும்பத்தை வந்து ஒதுக்கி விட்டலாம்னு பார்த்தா தொடர்ச்சியா எல்லாமே இவங்களுக்கு சாதமாவே நடக்குது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்ப குழப்பத்தோட உட்கார்ந்து இருக்காரு. இவ்வளவு தூரம் சோனியா வந்து இந்த சக்திவேலோட சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் சோனியா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியவும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு கோமதி ஓடி வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.